ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் உம்மண்டிலே வருகிறோம். தந்தையே, இந்த நாளிலே தந்தையாகிய பரிசுத்த ஆவியானவராகிய தகப்பன் எங்களோடு கூட பேசி வழிநடத்தும்படியாய் இந்த நாளுக்குரிய சத்தியத்தின் ஆகாரத்தை எங்களுக்கு வேதத்திலிருந்து எங்களுக்கு எடுத்துரைத்து எங்களுக்கு போதித்து எங்களுக்கு ஆண்டவரே உணவளிக்கும்படியாய் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தந்தையாகிய ஆவியானவரே உம்மை பாதம் பணிந்து அழைக்கிறோம். தந்தையே, வருவீராக வருவீராக. இவ்வேளையின் நேரத்தையும் பொறுப்படுத்திக் கொள்ளுங்கள், முன்னோட்டை பொறுப்படுத்திக் கொள்ளுங்கள். மாம்சமும் இரத்தமும் வேதத்தின் புறம்பானவைகள் ஒன்று கூட என்னிலே ஒருபோதும் காணக்கூடாதபடி தகப்பனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் அக்கினினாலும் இரத்தத்தின் அக்கினினாலும் என்னிலே வேரோடு சுட்டரிக்கப்பட்டு போவதாக. தகப்பனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமமும் இரத்தமும் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையும் வசனமும் உம்முடைய அபிஷேகமும் உம்முடைய கிருபா வரங்களும் உம்முடைய சாரமும் தத்துவமும் உம்முடைய தெய்வீக தன்மையும் ஆண்டவரே உம்முடைய பேரன்பும் வல்லமையும் வெளிச்சமும் என்னையும் உம்முடைய பிள்ளைகளையும் லைவில் எழுந்திருக்கிற யாவரையும் ஆட்கொள்வதாக, ஆளுகை செய்வதாக. உம்முடைய வருகை பரியந்தமும் நீங்காமல் இருப்பதாக. உம்முடைய தெய்வீக பிரசன்னத்தினால் எங்களை நிரப்பி ஆண்டு கொள்ளும். எங்கள் பிதாக்குமாரன் பரிசுத்த ஆவியானவராய் மூவராய் ஒன்றாய் இருக்கிற எங்கள் இயேசு மகாராஜாவுடைய நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன். கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய தேவன் நம்மோடு கூட பேசி வருகிற வார்த்தைகள் ஒரு காலமும் ஒழிஞ்சு போகாது, ஒழிஞ்சு போகாது, அழிஞ்சு போகாது. அவருடைய வார்த்தைகள் ஒரு நாளும் அழிந்து போகாது, போகவே போகாது. அவர் நமக்கு சொன்னது நம்மை விட்டு தாண்டி போயிடாது. நம்ம வேணா அவரை விட்டு போகலாம், ஆனால் அவர் வார்த்தை நம்மை தாண்டி போகாது. நாம் அவரை விட்டு போனால் அவர் வார்த்தை நமக்கு நிறைவேறாது. அவரை விட்டுட்டு போனால், வார்த்தையை கொடுத்தவரை விட்டுட்டு போனால், வார்த்தையை கொடுத்தவரோடு இருந்தால் தான் வார்த்தை நிறைவேறும். கொடுத்தவரோடு இருந்தால் தானே நிறைவேறும், நிறைவேறும், நிறைவேறும். அதனால் அவர் சொல்லுகிற வார்த்தைகள் படியே, அவர் விளம்பின வார்த்தைகள் படியே, அவர் கூறின வார்த்தைகள் படியே, அவர் நமக்கு சொல்லின வார்த்தைகள் படியே, அவர் நமக்கு வசனித்த வார்த்தைகளின்படியே நமக்கு செய்வார். அப்படித்தான் வேதத்தில் தேவன் நமக்கு அநேக முறை சொல்லியிருக்கிறார். என்னாகும் 23:19 பொய் சொல்ல தேவன் மனிதன் அல்ல, மனமாற மனுபுத்திரனும் அல்ல, சொல்லியும் செய்யாதிருப்பாரோ வசனத்தும் நிறைவேற்றார். அதுக்கு ஒரு காலமும் வேலையும் நேரத்தையும் வச்சிடுறாரு. அது அவருடைய கரத்தில் இருக்குது. அதை அவர் பிள்ளைகளுக்காக அதை வச்சிருக்கிறார், அதை வச்சிருக்கிறார். அவர் வச்சதை, ஒருத்தருக்கு வச்சதை இன்னொருத்தருக்கு கொடுத்துட மாட்டார். இன்னொருத்தருக்கு உரியதை வேறு ஒரு நபருக்கு கொடுத்துட மாட்டார். வேறொரு நபருக்கு கொடுத்துட மாட்டார். அவருடையது அவரவருக்கே. சொன்னவரோடும் வார்த்தையை சொன்னவரோடும் கூட இருந்தாதான், கடைசி வரைக்கும் இருந்தாதான் அது நிறைவேறும். அது நிறைவேறின பிறகும் அவரோட இருந்தாதான் பெற்றுக்கொண்டதும் நிலைக்கும், அவர்கிட்டேருந்து வாங்கினதும் நிலைக்கும். வாங்குற வரைக்கும் நிலைச்சேன், வாங்கின பிறகு நான் இல்லைன்னாலும் நஷ்டப்பட்டு போயிடுவேன். யோபுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் இழந்தாலும் தேவனை இழக்கலை. தேவன் மேலே வச்ச நம்பிக்கையை இழக்கலை. தேவன் மேலே விசுவாசத்தை இழக்கலை. தேவன் மேலே சார்ந்து இருந்ததை இழக்கலை. தேவனை பற்றி கொண்டிருந்ததை இழக்கலை. தேவனை நோக்கி பார்க்கறத விட்டுறல. தேவனை நோக்கி கூப்பிடுறத விட்டுறல. தேவனை நோக்கி கதறத விட்டுறல. தேவனை நோக்கி கூக்குரலிடுறதையும் விட்டுறல. தேவனை நோக்கி புலம்புறதையும் விட்டுறல.
தேவனோடு பேசுகிற காரியத்தை விடவே இல்லை, விடவே இல்லை. யோபு 2ஆம் அதிகாரம் 40ஆம் அதிகாரம் வரைக்கும் இடையில 38 அதிகாரங்கள் இருக்கு. இந்த 38 அதிகாரத்தில் தேவன் யோபோட பேசவே இல்லை. யோபோட பேசவே இல்லை, பேசவே இல்லை, பேசவே இல்லை. ஒரு செய்தி துணுக்கில் 2 நாளைக்கு முன்னாடி ஒரு செய்தியில் நிறைய வருது, செய்தியில் ஒரு 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 கண்டுபிடிப்பை பற்றி நிறைய இருக்குது. கண்டுபிடிப்பை பற்றி சொல்லுகிறார்கள், ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள். வானத்தில் இருக்கிற நட்சத்திரம் எப்படி உருவாகுது என்று இப்போ ஏதோ ஒன்று கண்டுபிடித்திருக்கிறார்கள். நட்சத்திரத்துக்குள்ளே எப்படியெல்லாம் நட்சத்திரங்கள் உருவாகி வெளியே வருதுன்னு அது ஒரு நட்சத்திரத்தை கண்டுபிடித்திருக்கிறார்கள். அந்த நட்சத்திரத்தை கண்டுபிடித்தது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் போல இருக்கு. அது செய்திகளில் வந்தது, முந்தின தினம் வந்த செய்தியில். அது ஏற்கனவே நட்சத்திரம் வாயு, தூசி, பலவிதமான இதுகளில் 3 விதமான இதுகளில் சேர்ந்து உருவாகிறது தான் நட்சத்திரம் என்று பல ஆண்டுகளுக்கு முன்பு அதை கண்டுபிடித்தார்கள். அது எத்தனை ஆண்டோ, 10, 25, 40 ஆண்டுகளுக்கு முன்னாடியோ கண்டுபிடித்திருக்கிறார்கள். ஆக கொஞ்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் கண்டுபிடித்திருக்கிறார்கள். இப்போ ஒன்று கண்டுபிடித்திருக்கிறார்கள். இது எல்லாமே யோபுல புஸ்தகத்தில் யோபு சொல்லி வச்சிருக்கிறார். கர்த்தருடைய ஆவியில் 5400 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த, எத்தனை ஆயிரம், 5400 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த யோபு எழுதி வச்சிருக்கிறார் கர்த்தருடைய ஆவியில். அவர் என்ன வான ஆராய்ச்சியாளரா, வான சாஸ்திரிகரா? அவர் இல்லை, தேவனுடைய மகன், தேவனுடைய தாசன், தேவனோடு கூட இடைப்படுகிறவர். வானங்களில் உள்ள நட்சத்திரங்கள் எதனால் உருவாகி இருக்கிறது, பூமி எப்படி இருக்கும், பூமி உருண்டையாக தான் இருக்குதுன்னு எழுதி வச்சிருக்காரு. கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ இல்லை, அது பல ஆண்டுகளுக்கு, அநேக ஆண்டுகளுக்கு முன் பூமி உருண்டைதான், பூமி இந்த ரூபத்தில் இருக்கும், இந்த ரூபம் கொள்ளும் அப்படின்னு சொல்லி எழுதி வச்சிருக்கிறாரு தேவனுடைய ஆவியில். அதே தான் கண்டுபிடித்திருக்கிறார்கள், அதே தான் கண்டுபிடித்திருக்கிறார். காற்றுக்கு இவ்வளோ எடை இருக்குதுன்னு அவர் எழுதி வச்சிருக்கிறார் தேவனுடைய ஆவியில். காற்றுக்கு இப்படி ஒரு இடம் இருக்குதுன்னு சொல்லி கண்டுபிடித்திருக்கிறார்கள். பூமி அந்தரங்கத்தில் தொங்குதுன்னு இங்கேருந்து போனவங்க போயிட்டு ஊன்றாங்க. அவர் இங்கே இருந்துக்கிட்டே சொல்லிட்டார் பூமி அந்தரங்கத்தில் தொங்குதுன்னு. யோபு பூமி அந்தரங்கத்தில் தொங்க வச்சிருக்கிறார் கர்த்தர், அற்புதமாக அப்படி தொங்க விட்டுருக்கிறார். அப்படி இப்போ எந்த ஒரு பிடிமானம் இல்லாமல் ஒரு பந்து இங்கே தொங்குதுன்னா நமக்கு எப்படி இருக்கும், சுற்றி பார்ப்போம்ல, அதை பிடிச்சிருக்கிறது எதுன்னு. ஒரு ஃபேன் தொங்குது, அதுக்கு ஒரு ஊக்கு இருக்குது, அதில் தொங்குது. ஊக்கு கலண்டுடுச்சுன்னா உங்களுக்கு மேலே இருக்கிற ஃபேனுக்கு கீழே இருக்க ஊக்கு கலண்டுடுச்சுன்னா என்ன ஆகும்? கீழே யார் இருக்கா? இல்லையா? இதை நம்ம ஆச்சரியமாக பார்க்க மாட்டோம். இதை நம்ம ஆச்சரியமாக பார்க்க மாட்டோம். ஆனால் ஃபேன் எதுலேயுமே பிடியே இல்லாமல் ஃபேன் மட்டும் சுற்றிக்கிட்டு இருக்குன்னா எப்படி இருக்கும் உங்களுக்கு? உட்காருவீங்களா, எந்திச்சு ஓடுவீங்களா? எந்த பிடிமானம் இல்லாமல் ஃபேன் சுற்றுதே, ஃபேன் சுற்றுதே அப்படின்னு. அப்போ பூமி அந்தரங்கத்தில் தொங்குது என்றதை பூன்றாங்க, என்னென்னவோ சொல்கிறாங்க. இன்னும் வரக்கூடிய காலங்களில் எவ்வளவு தேவன் கொடுத்த ஞானத்தில் தான் கண்டுபிடிக்கிறாங்க. தேவன் கொடுக்காத ஞானத்தில் யாருமே கண்டுபிடிக்க முடியாது. தேவன் கொடுத்த ஞானத்தில் இன்னும் எவ்வளவு கண்டுபிடித்தாலும் அவைகள் ஒன்றுக்கும் உதவாமல் போகும், ஒன்றுக்கும் உதவாமல் போகும், ஒன்றுக்கும் உபயோகம் இல்லாமல் போய்விடும். அது ஒழிஞ்சு அழிஞ்சு போய்விடும். யோபு பூமி அந்தரங்கத்தில் தொங்குது என்று அவர் சொன்னதை இன்றைக்கு இதை ஆராய்கிறவர்கள் வேதத்தில் இப்படியெல்லாம் அதிசயங்கள் எல்லாம், தேவனுடைய சிருஷ்டிப்புகளை, தேவனுடைய மனுஷருக்குள்ள தேவனுடைய ஆவியை தந்து இதெல்லாம் எழுதி வச்சிருக்கிறாருன்னு. இன்னும் எவ்வளவோ இருக்குது அதில். சூரியன் ஒன்றும் இல்லை, சூரியன் அங்கே லட்சக்கணக்கில் இருக்குது. ஒரு சூரியன் இல்லை, இங்கே ஒரு சூரியன், இங்கே நமக்கு மட்டும். அது இல்லாமல் சூரியன்கள் எக்கச்சக்கமாக இருக்குது. எல்லாம் குடும்பமாக இருக்குது. நட்சத்திரங்களும் மிருக ரிஷபங்களும் மண்டலங்களும் எல்லாமே குடும்பமாக இருக்குது. எல்லாத்துக்கும் பேர் இருக்குது.
மனுஷன் வைக்கிற பேர் இல்லை, கர்த்தர் வச்சிருக்கிற பேர் இருக்கு. கர்த்தர் பேர் இருக்கு, அதை பேர் சொல்லி தான் கூப்பிடுறாரு கர்த்தர். பூமியிலே இன்னைக்கு 800 கோடி இருக்கோ, எத்தனை கோடி இருக்கோ நமக்கு தெரியாது. அத்தனை கோடி ஜனத்தில் 800 பேருடைய பேரும் அவருக்கு நல்லா தெரியும். நம்மளே சொந்தக்காரங்க கொஞ்சம் பேர் யாராவது ரொம்ப ரொம்ப வேண்டிய படணும், கொஞ்சம் காலம் கழித்து மறந்துட்டு அவங்க பேரே மறந்துடுவோம். பேர் சட்டுன்னு ஞாபகத்துக்கு வராது. அவங்கள செல்லமாக கூப்பிட்ற பேர் வேணால் ஞாபகத்துக்கு வந்துடும். அவங்கள உண்மையான பேர் அவங்களுக்கு ஞாபகத்துக்கு சில நேரங்களில் நமக்கே என்ன செய்ய மாட்டேங்குது, வரலை. தேவன் அவ்வளவு ஞாபக சக்தி உள்ளவராய் ஒவ்வொருவருடைய பேரையும் பேர் சொல்லி கூப்பிடுறவராய் இருக்கிறார். வேதத்தில் இருக்க சங்கீதங்களின் புஸ்தகத்தில் இருக்க நட்சத்திரங்களை பெயர் சொல்லி அழைக்கிறார், நட்சத்திரங்களை பெயர் சொல்லி அழைக்கிறார் என்று. இந்த யோபு எப்படிப்பட்ட, இந்த யோபு 38 அதிகாரத்தில் கர்த்தர் பேசவே இல்லை. நான் இங்கே தேடி பார்க்குறேன், நீங்கள் இங்கே இல்லை, நான் அங்கே தேடி பார்க்குறேன், நீங்கள் அங்கே இல்லை, பின்னாடி பார்க்குறேன், அங்கே இல்லை, முன்னாடி பார்க்குறேன், நீங்கள் அங்கே இல்லை, ஆனால் நான் உங்களை தேடுறேன் 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 தேடுறேன், நீங்கள் இல்லவே இல்லை, மறைஞ்சிடுறீங்க, நீங்கள் மறைஞ்சிக்கிறீங்க, தென்படவே மாட்டேங்கிறீங்க, மௌனமாக இருக்கிறீங்க, சவுண்டே கொடுக்க மாட்டேங்கிறீங்க, சத்தமே கொடுக்க மாட்டேங்கிறீங்க, பேசவே மாட்டேங்கிறீங்கன்னு. அதுக்கு பிறகு தான் 40ஆம் அதிகாரத்தில் தான் பேசவே ஆரம்பிக்கிறார் கர்த்தர். கர்த்தர் 38 அதிகாரம் வரைக்கும் கர்த்தர் பேசல. அவர் எவ்வளவு அங்கலாச்சிருப்பார். நான் செய்த தவறு என்ன, நான் செய்த தப்புதம் என்ன, அது சொல்லுங்க ஆண்டவரே. நான் என்னை பொறுத்த வரைக்கும் செய்யலை, ஆனாலும் ஒருவேளை உங்கள் பார்வையில் நான் செய்திருக்க கூடும், நீர் என்னை மன்னியும், எனக்கு அதை சொல்லுங்கள், எடுத்து சொல்லுங்கள், அதை என்னென்னு நான் சரி பண்ணிக்கிறேன், அதை நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன், சொல்லுங்கள் சொல்லுங்கள் சொல்லுங்கன்னு என்ன செய்கிறாரு, கதர்றாரு. மனுஷர்கள் என்ன நினைக்கிறாங்க, எல்லாத்தையும் பண்ணிட்டு இவர் சும்மானாலும் கதர்றாரு, சும்மானாலும் கண்ணீர் வடிக்கிறார், சும்மானாலும் மன்னிப்பு கேட்குறாரு, சும்மானாலும் போடுறாரு. இவர் சொல்லிட்டு கேலியும் கிண்டலும் பரிகாசம் வானபரியந்தமும் எட்டினது. இன்றளவுக்கும் மனுஷர் நேற்றைக்கு இரவு வரைக்கும் அப்படித்தான் பேசுகிறார்கள், அப்படித்தான் பேசுகிறார்கள். ஆனால் பாவம் செய்யாத யோபு, யோபிலே ஒரு விசேஷம் என்னன்னா, தேவனுக்கு முன்பாக பாவம் செய்யாத யோபு. நம்மை போல அல்ல, பாவம் செய்யாத ஒரு யோபு, கர்த்தருக்கு பிரியமான யோபு. ஆனால் கர்த்தருடைய அதிசயம் என்ன, அவ்வளோ நாள் கர்த்தர் அவ்வளோ அந்த அதிகாரம் முழுசும் கர்த்தர் அதிலெல்லாம் பேசாவிட்டாலும் கர்த்தர் பேசுகிற நேரம் வருது, கர்த்தர் பேச ஆரம்பிக்கிறாரு. பிறகு 42ஆம் அதிகாரத்தில் தான் அந்த வார்த்தை நமக்கு இருக்கு, இந்த தலைப்புக்குரிய வார்த்தை 5ஆம் வசனத்தில். யோபு 42:5. என் காதினால் உம்மை குறித்து கேள்விப்பட்டேன், இப்பொழுதோ என் கண் உம்மை காண்கிறது. என் காதினால் உம்மை குறித்து கேள்விப்பட்டேன், இப்போ நான் என்ன செய்கிறேன், பார்க்குறேன். இப்போ உங்களை என்ன செய்கிறேன், இப்போ பார்க்குறேன். இவர் பார்க்குறாரு ஏசப்பாவை பார்க்குறாரு. என்ன கோணத்தில் பார்த்தாருன்னு தெரியாது. ஏசப்பாவை இவர் பார்க்குறாரு, ஏசப்பா இவரை பார்க்குறாரு, என்ன கோணத்தில் பார்க்குறாரு தெரியாது. ஏசப்பா யோபை எப்படி பார்த்தாருன்னு தெரியாது 5ஆம் வசனத்தில். ஆனால் 9ஆம் வசனம் சொல்லுகிறது. 9ஆம் வசனம் பாருங்க. அப்பொழுது தேமானியனான எலிப்பாசும் சூகியனான பில்தாதும் நாகமாத்தியனான சோப்பாரும் போய் கர்த்தர் தங்களுக்கு சொன்னபடியே செய்தார்கள். அப்பொழுது கர்த்தர் யோபின் முகத்தை பார்த்தார். 9ஆம் வசனத்துல தான் யோபின் முகத்தை கர்த்தர் பார்த்தார். யோபின் முகத்தை எந்த வார்த்தையும் யோபு கிட்ட சொல்லலை. இந்த இடத்துல இந்த 9ஆம் வசனத்துல கர்த்தர் யோபை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லலை, எதுவும் சொல்லலை. யோபை குறித்து அவர் என்ன மனசுல நினைச்சிருந்தாரோ அந்த நினைவின்படி யோபை பார்க்கிறார். தன் மகனை எப்படி மனசுல நினைச்சிருக்கிறாரோ அப்படி பார்க்கிறார். அவரை யோபை பார்க்கிறார், பார்க்கிறபடியே மாறிடுறார். இதுக்கு எவ்வளோ நேரம் எடுத்துச்சுன்னு தெரியல, 2 நிமிஷமா 1 நிமிஷமான்னு தெரியல.
ஆனால் அந்த 9ஆம் வசனத்துக்கு முந்தி வரைக்கும் யோபுக்கு எலும்பும் தோலும் தான் இருக்குது. வாயை மூடுறதுக்கு ஒரு சதை இருக்குது, உடம்பெல்லாம் சொரியும் சிறங்குமா இருந்து புழு வச்சிருக்கு உடம்பு பூரா. கர்த்தர் யோபின் முகத்தை பார்த்த மாத்திரத்திலே யோபு வாலிபனாக மாறுகிறார். அந்த வாலிபத்துக்குரிய சரீரங்கள் எல்லாம் அவயங்கள் எல்லாம் அவருக்கு அந்த அற்புத சுகம் தேவன் பார்த்த மாத்திரத்தில். இந்த பார்க்கறதுலேயே கர்த்தருடைய நாமமும் இருக்குது, கர்த்தருடைய பிரசன்னமும் இருக்குது, கர்த்தருடைய இரத்தமும் இருக்குது, கர்த்தருடைய வல்லமையும் இருக்குது, கர்த்தருடைய அக்கினியும் இருக்குது. பார்க்கறதுல தேவன் பார்த்த மாத்திரத்தில் ஒரு வாயின் வார்த்தையை உச்சரிக்காமலே. அப்போ தேவனை நம்பி இருக்கிறவர்களுக்கு சிறையிருப்பு திரும்புகிற வேளையில், சிறையிருப்பை திருப்புறதுக்குன்னு கர்த்தர் வெளிப்படுகிற நேரத்தில் கர்த்தர் பார்க்க தான் செய்வார், சிறையிருப்பு திரும்பிடும். அப்படி தான் வேதவசனம் சொல்கிறது. கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். 9ஆம் வசனம். 9ஆம் வசனத்தில் யோபின் முகத்தை பார்த்தார். யோபின் முகத்தை பார்த்தார். யோபின் முகத்தை பார்த்தார். அதுக்கு முன்னாடி அவர் பார்க்கல யோபின் முகத்தை. ஏன்னால் யோபின் முகம் பார்க்க முடியாதபடி இருந்தது. அவன் சரீரம் பார்க்க முடியாது, பார்த்தா சுகமாயிருவான். அதனால் பார்க்க வேண்டிய நேரத்தில் தான் பார்க்கணுன்னு வச்சுருந்தார். பார்க்க வேண்டிய நேரம் வந்துருச்சு, இதுக்கு மேலே தாமதிக்கக்கூடாது, பார்த்துட்டார். நம்ம சொல்கிறோம்ல, தேவனே நீங்கள் இன்னும் பார்த்துக்கிட்டு பார்க்காத மாதிரி இருக்கீங்களே, பார்த்துட்டும் பார்க்காத மாதிரி இருக்கிறீங்களே, இல்லை உண்மையிலேயே பார்க்கலையா 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 கேட்கலையா பார்க்கலையா கேட்கலையா சொல்கிறோம்ல, என்னை உள்பட எல்லோரும் தானே சொல்கிறோம் இல்லையா? நான் கேட்குறேன் நான் கேட்குறேன் நான் கேட்குறேன்னு அவர் சொல்லாமல் கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு. நான் பார்க்குறேன் பார்க்குறேன்னு பார்க்குறேன்னு சொல்லாமல் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. பார்க்க வேண்டிய விதத்தில் அவர் பார்க்கும்போது சிறையிருப்பு திரும்பிடும். அப்போ உம்மை குறித்து காதால் கேட்டேன், இப்போ என் கண்ணால் பார்க்குறேன்னு யோபு போல, யோபும் பாவம் செய்யாத யோபு, அவருடைய பிள்ளைகளாக நாமும் பாவம் செய்தவர்கள், பாவம் செய்தவர்கள் செய்தவர்கள் மீறினவர்கள், தவறினவர்கள், கீழ்ப்படியாமல் இருந்தவர்கள். நமக்காகவும் அவருக்காகவும் சிலுவையில் கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்தவருடைய இரத்தத்தினாலே நாம் இன்றைக்கு தேவனுடைய கிருபையால் நிற்கிறோம். தேவனுடைய கிருபையால் நிற்கிறோம். இப்போ யோபுக்கு செய்த தேவன் அவரை நம்பி இருக்கிறவர்களுக்கு, தேவனே எங்களை மன்னித்து கிருபையா இறங்கும் என்று, மன்னித்து இறங்குவேன் என்று சொன்னவர் நிச்சயம் பார்ப்பார். நிச்சயம் கர்த்தர் அந்தந்த பிள்ளைகளுக்கு அவரவர்களுக்கு வைத்திருக்கிற சேனலில் பார்ப்பார். அவரவர்களுக்கு வைத்திருக்கிற வழியின் சேனலில் அவர்களை சிறையிருப்பை திருப்புவார். அந்த சிறையிருப்பிலேருந்து விடுதலையாக்குவார். அது எத்தனையோ இருக்கும். நமக்கு பண கஷ்டம், சிலருக்கு மன கஷ்டம், சிலருக்கு எத்தனையோ பிரச்சனையில் எத்தனையோ இருக்குது. அந்த பிரச்சனைகளெல்லாம் ஒன்றுமில்லாமல் ஆக்குவார். கண்டிப்பாக ஆக்குவார். இல்லைன்னா கல்வாரி சிலையில் அவர் மரித்து உயிர்த்தெழுந்தது பொய்யாயிரும். நம் பாவிகளாக இருக்கையிலே தான் அவர் ரத்தம் சிந்தினார். அவர் சரீரத்தை நமக்கு பிற்க கொடுத்தார், அவரை முழுமையாய் கொடுத்தார். நாம் பாவிகளாக இருக்கும் போதே, மன்னிங்கன்னு கேட்க தெரியாது இருக்கும் போதே நமக்காக இந்த உலகத்துக்கு பிதாவாகிய தேவன் அவரை அனுப்பினார். அப்படின்னா நம்ம சாகக்கூடாது, நாம் அழியக்கூடாது. நம்முடைய ஒவ்வொருவருடைய பாவத்தின் மீறுதல்களினால அக்கிரமத்தினாலே அழிஞ்சிராது, மனம் திரும்பி வாழ வேண்டும். மனம் திரும்பி கர்த்தர்க்கேற்ற பரிசுத்த பிள்ளைகளாய், கர்த்தர்க்கேற்ற பிள்ளைகளாய் நாம் வாழ வேண்டும் என்று கர்த்தராகிய தேவன் நம்முடைய ஒவ்வொருவருடைய கிளைமேக்ஸ்லையும் அந்த காரியத்தை வச்சிருக்கிறார். ஒவ்வொருத்தருக்கும் வைத்திருக்கிறார். அந்த கிளைமேக்ஸில் தான் வச்சிருக்கிறார். ஒரு கதையினுடைய முடிவில் சொல்லுவாங்களே, கிளைமேக்ஸ் எப்படி இருக்குது, முடிவு எப்படி இருக்குது, முடிவு நல்லா இருக்கா, முடிவு எப்படி இருக்குன்னு கேட்குறாங்கல்ல. அந்த முடிவை நல் முடிவாக தருவார், சமாதானத்துக்கேற்ற முடிவாக தருவார். சந்தோஷத்துக்கு ஏற்ற, இழந்த சந்தோஷத்தை இழந்த நமக்கு சந்தோஷத்தை பெற்றுக்கொள்கிற ஒரு முடிவாக தருவார். தருவேன் என்று சொன்னவர் தான் தருவார். தர முடியாதவர் தரமாட்டார். அவர் தர்றவர் தருவார்.
அவரால் விடுவிக்க முடியும், அவர் விடுவிப்பார். அவர் தான் சொன்னார், தேவனால கூடாத காரியம் ஒண்ணுமில்லைன்னு. தேவனால கூடாத காரியம் ஒண்ணுமில்லை. மனுஷனால் கூடாதான், தேவனால கூடும். தேவனால கூடாத காரியம் ஒண்ணுமில்லைன்னு அவர் தான் சொன்னார். என்னை விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும்னு சொன்னது தகப்பன்தான். அவர் வார்த்தையை அவர் மறந்து விடுகிற தேவன் அல்ல. எந்த நேரமும், எந்த பொழுதோ, எந்த இரவோ, பகலோ, மத்தியாமோ, எந்த நேரமோ, விடியற் காலமோ அவர் வச்சிருக்கிற, அவரவருக்கு வச்சிருக்கிற வழியில, விதத்துல அவர் பிள்ளைகளை பார்த்துருவார். யோபின் முகத்தை பார்த்தவர் பார்த்துருவார். யோபு கர்த்தருக்கு ஏற்ற விதத்துல பேசினபடி நம்ம பேசணும், அது மட்டும் பார்த்துக்கணும். யோபு பேசினது போல, கர்த்தருக்கு ஏற்ற விதத்துல பேசினது போல பேசணும், நடந்தது போல நடக்கணும். அவர் பாவம் செய்யாதவர் தான். நம்ம பாவம் செய்தாலும் திரும்ப நம்ம பாவத்தை அறிக்கை செய்து அதை விட்டுட்டு இருக்கும்போது திருப்பி அதுக்குள்ள போகாதபடி, கழுவப்பட்ட பண்ணி திரும்ப சேத்துல விழ போனது போல போகாதபடி, நாய் கக்குனதே தான் திரும்ப திங்க போனது போல திங்க போகாதபடி இருக்கணும். நாய் கக்குனதே திங்குதில்ல, சாப்பிடுதில்ல. நாய் கக்குனதை சாப்பிடும், நாய் கக்குனதை சாப்பிடும். தெரியாத மாதிரி பார்க்குறீங்க. நாய் கக்குனதை திங்கும், அது போல இருக்கக்கூடாது. பண்ணி சேர்த்து கழுவுன பண்ணி திரும்ப எங்கே தான் போகுது? சேத்துக்குள்ள போகுது. அந்த புத்தி இருக்கக்கூடாது. அந்த புத்தி இருக்கான்னு பார்த்துக்கணும். திரும்ப பேசின கெட்ட வார்த்தையை திருப்பி அந்த கெட்ட வார்த்தையை பேசக்கூடாது. ஒருத்தரை கோபப்படுத்துறதே கெட்ட வார்த்தை, ஒருத்தரை உணர்ச்சியை தூண்டுறதே கெட்ட வார்த்தை, ஒருத்தரை தப்பிதமாய் புரிந்து கொண்டு பேசுவதும் கெட்ட வார்த்தை, ஒருத்தருடைய ஆவியை விசனப்படுத்துவதும், தேவனுடைய ஆவியை தேவனுடைய ஆவி உள்ள இருந்ததுன்னா அதை விசனப்படுத்துவதும் கெட்ட வார்த்தை. கெட்ட வார்த்தைன்னா வேற என்ன, நான் வேற லாங்குவேஜ்லாம் நினச்சினேன், அந்த அதுதான் கெட்ட வார்த்தை, இதெல்லாம் கெட்ட வார்த்தை, இதெல்லாம் கெட்ட வார்த்தை. பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்துகிற வார்த்தைகள், துக்கப்படுத்துகிற வார்த்தைகள் சொல்லிட்டு இதெல்லாம் இல்லாதபடி பார்த்துக்கணும். யோபு முகத்தை மட்டும்தான் பார்த்தார், வேற யார் முகத்தையும் பார்க்க மாட்டாருன்னு இல்லை. யோபு பார்த்த தேவன் தான் அவருடைய பிள்ளைகளாகிய நம் ஒவ்வொருவரையும் அவர் பார்க்க சித்தம் உள்ளவராக தான் இருக்கிறார், பார்க்க தான் போறார். இந்த வெளிப்படுவார் என்பதும் பார்ப்பார் என்பதும் கிட்டத்தட்ட எல்லாமே ஒன்றுக்கொன்று தொடர்புடையது. வெளிப்படுவார், தென்படுவார், காணப்படுவார். இது எல்லாம் இதோட கூட சம்பந்தப்பட்ட வார்த்தைகள். அப்போ என் காதினால் உம்மை குறித்து கேள்விப்பட்டேன், இப்பொழுதோ என் கண் உம்மை காணுகிறது, என்று. லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம். ஒன்றிலிருந்து 10. அவர் தம்முடைய வார்த்தைகளை எல்லாம் ஜனங்களுடைய காதுகள் கேட்கும்படி சொல்லி முடித்த பின்பு கப்பர்நகூமுக்கு போனார். ஃபர்ஸ்ட் வார்த்தையே எப்படி ஆரம்பிக்குது வசனம்? அவர் தம்முடைய வார்த்தைகளை எல்லாம் ஜனங்களுடைய தலைகள் கேட்கும்படி செய்தார்னா இருக்கு, இல்லை, காதுகள் கேட்கும்படி. கர்த்தர் உங்களுக்கு செய்வார்மா அப்படின்னு ஒருத்தர் சொல்றாங்கன்னா அவர் எங்க செய்ய போறார் அப்படின்னு சொன்னா அது கெட்ட வார்த்தை. என்ன வார்த்தை? கெட்ட வார்த்தை. அவிவிசுவாசமான வார்த்தை மட்டும் இல்லை, அதை விட கெட்ட வார்த்தை. நிச்சயம் கர்த்தர் செய்வாருன்னு திரும்ப உங்களுக்கு சொல்றாங்கன்னு வச்சுங்க. ஆமாம், செய்யறதை தான் பார்க்குறோமே அப்படின்னு சொன்னால் கெட்ட வார்த்தையும் பரிகாச வார்த்தையும். என்ன வார்த்தை? கெட்ட வார்த்தையும் பரிகாச வார்த்தை. யாரை கெட்ட வார்த்தையில் சொல்கிறோம்? தேவனை கெட்ட வார்த்தையிலும் தேவனை பரிகாசம் பண்ணுறோம். தேவனை
சிலுவையில் பரிகாசம் பண்ணது ஒரு தடவை தான். ரோமர் போர் சேவர்களும் பரிசேயர்களும் அங்கே இருந்த சதிசேயர்களும் அங்கே இருக்கிற வேதபாரர்களும் அங்கே இருக்கக்கூடிய மற்றவர்கள் அங்கே யாரெல்லாம் இருந்தாங்களோ பொல்லாதவர்கள் அவர்கள் எல்லாம் சொன்னதெல்லாம் அந்த சம்பவத்தில் மட்டும்தான். ஆனால் கர்த்தருடைய பிள்ளை என்று சொல்லுகிறவர்கள் ஒரு நாளிலே எவ்வளவோ சொல்லுகிறார்கள், இடைப்பட்ட காலங்களில் ஆயிரக்கணக்கில் சொல்லுகிறார்கள். இதெல்லாம் எங்கே தீக்கிறது? யார் தீப்பா? இதெல்லாம் பேசுனது மலை போல குவிந்து கொண்டிருக்கிறத கர்த்தர் யோபுடைய வாழ்க்கையில் இப்படி தொடங்கி இப்படி வந்து முடியணும்னு தீர்மானிச்சார். அவர் கர்த்தர் சாத்தான் முடிக்கணும்னு தீர்மானிச்சான் யோப. ஆனால் தொடங்கினார் கர்த்தர் யோபுல தொடங்கினார். முடிவு வரைக்கும் ஏசப்பா கிட்ட தான் இருக்கிறார். யோபு இப்போ எங்கே இருக்காரு? ஏசப்பா கிட்ட தான் இருக்கிறாரு. தாப்பன் வீட்டில் தான் இருக்கிறாரு. எல்லையில்லாத சந்தோஷத்தில், பூமியை காட்டிலும் எல்லையில்லாத சந்தோஷத்தில், எல்லையில்லாத சமாதானத்தில், ஆனந்தத்தில் இருக்கிறார் யோபு. பார்க்கலையா? இயேசுவே, கர்த்தருக்கு சித்தமானா கர்த்தருடைய வேலையை அவர் வந்து கூட்டிகிட்டு போகும்போது அப்போ நீங்கள் கேளுங்க ஏசப்பாட்ட, என்ன யோபை பார்க்கணும்னு ஞாபகம் இருந்துச்சுன்னா நீங்கள் யோபை கேளுங்க, என்ன யோபை பார்க்கணும் அப்படின்னு. இன்னைக்கு வரைக்குமாவது இந்த இரவு முடியறதுக்குள்ளையாவது உங்களுக்கு யோபு ஞாபகத்துக்கு இருக்கட்டும். இந்த இரவு 12 மணி வரைக்குள்ளேயாவது உங்களுக்கு யோபை குறித்த ஞாபகம் இருக்கட்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி யாரை பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்க? முதல்ல நம்ம ஏசப்பாவை பார்ப்போம், அப்புறம் பார்த்துக்கலாம் மற்றதெல்லாம். யாரை பார்க்கலாம்? ஏசப்பாவை நம்ம பார்த்து ஏசப்பா கூட்டிகிட்டு போயிட்டா போதும். அதுக்கப்புறம் அங்கே அங்கெல்லாம் பார்க்க தானே போகிறீங்க. அங்கே நான் இஷ்டமாக போகிறெல்லாம் போக முடியாது. அங்கே என்ன ஒரே இடம் பாட்டு பாடுற இடமா இருக்குது? அங்கே இருக்குது பரலோகம். அது யாராலையும் வர்ணிக்க முடியாது, விவரிக்க முடியாது, யாராலையும் அது கரெக்டாக சொல்லலாம் முடியாது. பரலோகத்தை அதனுடைய வியாபகமே வேற. அங்கே எங்கள் வேலையெல்லாம் இருக்குது, அங்கே போய் வேலையெல்லாம் செய்யணும், சும்மாலாம் இருக்க முடியாது. அங்கே தூங்கிக்கிட்டு நல்லா சாப்பிட்டு தூங்கிக்கிட்டு சாப்பாடெல்லாம் சாப்பிட வேண்டியது இல்லை. அங்கே பழத்தெல்லாம் சாப்பிட்டுட்டு கனிகள் அங்கே உள்ள கனி மரத்தில் கனியை சாப்பிட்டுட்டு நல்லா பாட்டை பாடிக்கிட்டு அப்படியே இருக்கலாம்ல. அங்கே வேலை இருக்குது, பரலோகத்தில் வேலை இருக்குது. இங்கே எப்படி நம்ம ஆண்டவருக்காக நம்ம இருக்கிறோமோ உண்மையும் உத்தமமாக அதுக்கு ஏற்ற அங்கே வச்சிருக்கிறார் வேலை, நல்ல வேலை, கர்த்தருக்காக செய்கிற வேலை இருக்காங்க. அங்கே போனால் எல்லாம் நடக்கலாம். அங்கே போனால் இதை வாலிப மாதிரில இருப்பாங்க எல்லாரும், வயசானவங்களாக இருப்பாங்க எல்லாரும், தாத்தா பாட்டியாவாக இருப்பாங்க. அங்கே போகிறவங்கலாம் வாலிபர்களாக இருப்பாங்க எல்லாரும். அத்தனை பேரும் வாலிபராக இருப்போம். இதை காட்டிலும் 100 மடங்கு நல்லா இருப்போம். அங்கே வியாதி இல்லை, பிணி இல்லை, நோய் இல்லை, எதுவும் இல்லையே. அவன் கதை என்னன்னு சொல்கிறவங்க அங்கே போக முடியாத. புரியலையா உங்களுக்கு? அவன் கதை என்ன, இவ கதை என்ன, எனக்கு அது தெரிஞ்சாகணுமே. இன்னைக்குள்ளே எனக்கு அவங்கள பற்றி எனக்கு வந்தாகணுமே. அங்கே போகிறாள் அவள் யாரவா? அன்றைக்கி ஒரு நாள் ஒரு கலர் ட்ரெஸ் போட்டு போனால், இன்றைக்கி ஒரு கலர் போட்டு போனால், அன்றைக்கி ஒரு நாள் கையில் தூக்கின்னு போனால் பேகு வேறு, இன்றைக்கி தூக்கின்னு போனால் பேகு வேறு. இது என்ன இது எனக்கு சரியாகவே படலையே. இப்படி சொல்கிறாங்க. பரலோகத்துக்கு போக முடியாது. அந்த சுவாபத்திலே இருந்துட்டா, அதை விட்டு வெளியே வந்துட்டா பரவாயில்ல. அதிலே இருந்துட்டாங்கன்னா அவங்க பரலோகத்துக்கு போக முடியாது. இவன் கூட பரலோகம் வந்திருக்கிறானே, நினைக்கவே இல்லையேன்னு அங்கே வந்து நினைக்கிற மாதிரி உள்ளவங்களும் வர முடியாது. அப்படிலாம் நினைட்டு இவ தலை வாரி இருக்கிறத மூஞ்ச பாரு, இவளை எப்படி தலை வாரி இருக்கிறா பாரு, இவ ட்ரெஸ்ஸுக்கும் தலைக்கும் ஏழை அப்படின்னு சொல்லி அப்படி ஏளனம் பண்ணக்கூடாது. இதுவும் நம்ம மொழி எழுத்துக்கள் இல்லாமல் மொழி இல்லாத இருக்கிற ஒரு கெட்ட வார்த்தை. இது ஒரு கெட்ட எண்ணம். ஆமாம், கெட்ட எண்ணம். உக்காந்துருக்கிற லட்சணத்தை பாரு, இந்த லட்சணத்தை பாரு. யார் சொல்கிறாங்களோ நமக்கு தெரியாது, பரலோகத்துக்கு தான் தெரியும். இந்த உட்காந்துருக்கிற லட்சணத்தை பாரு, நடக்கிற லட்சணத்தை பாரு அப்படின்னு அப்படி சொல்லக்கூடாது. அப்போ பாருங்க, அவர் தம்முடைய வார்த்தைகளை எல்லாம் ஜனங்களுடைய காதுகள் கேட்கும்படி சொல்லி முடித்த பின்பு கப்பர்நகூமுக்கு போனார்
இப்போ 2ஆம் வசனத்திலிருந்து வாசிமா. அங்கே 100க்கு அதிபதியாகிய ஒருவனுக்கு பிரியமான வேலைக்காரன் வியாதிப்பட்டு மரண அவஸ்தையாயிருந்தான். அவன் இயேசுவை குறித்து கேள்விப்பட்டபோது அவர் வந்து தன் வேலைக்காரனை குணமாக்க வேண்டுமென்று அவரை வேண்டிக் கொள்ளும்படி யூதருடைய மூப்பரை அவரிடத்தில் அனுப்பினான். அவர்கள் இயேசுவினிடத்தில் வந்து அவரை கருத்தாய் வேண்டிக் கொண்டு, நீர் இந்த தயவு செய்கிறதற்கு அவன் பாத்திரனாய் இருக்கிறான். அவன் நம்முடைய ஜனத்தை நேசிக்கிறான். நமக்கு ஒரு ஜெப ஆலயத்தையும் கட்டினான் என்றார்கள். இதெல்லாம் சொல்றாங்க. ஒரு 2ஆம் வசனத்தில் ஆரம்பிக்குது. 100க்கு அதிபதி ஒருவன், 100 சேவகர்களுக்கு தலைவன், 100 போர் சேவகர்களுக்கு தலைவன், அவனுக்கு பிரியமான ஒரு வேலைக்காரன் இப்போ மரண அவஸ்தையில் இருக்கிறான். எந்த நேரமும் இறந்துருவான். அவனுக்கு என்ன பிரச்சனையோ, என்ன வியாதியோ, என்ன பிரச்சனையோ, ஆனால் மரணத்துக்கு ஏதுவான காரியத்தில் இருக்கிறான். எந்த நேரமும் மரிச்சிருவான். ஆனால் அவன் மரிக்கிறது அவனுக்கு பிரியமில்லை. அந்த வேலைக்காரன், இந்த 100க்கு அதிபதிக்கு இயேசுவை குறித்து, தகப்பனை குறித்து அவன் கேள்விப்பட்ட ஒரு 100க்கு அதிபதியாக இருந்ததுனால அவன் கர்த்தருடைய பிள்ளைங்களாகிய மூப்பர்களை அனுப்பி விடுறார். ஏசப்பா இருக்கிற கேள்விப்பட்டு அந்த இடத்துக்கு அனுப்பி விடுறார். இது மாதிரி என்னுடைய வேலைக்காரன் மரண அவஸ்தையாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லி அனுப்பி விடுறார். அந்த வந்த மூப்பர்கள் ஏசப்பா கிட்ட சொல்கிறாங்க, இந்த 100க்கு அதிபதி எப்படிப்பட்டவன். அவன்கிட்ட கருத்தாக பேசுகிறாங்க. ஏடா கூடமாக பேசாமல் நேர்த்தியாக பேசணுன்ட்டு பேசுகிறாங்க. நீர் தயவு செய்வதற்கு, அதாவது அவனுக்கு ஒரு இரக்கமும் அவனுக்கு ஒரு கிருபையை பாராட்டு, அவனுக்கு ஒரு நன்மை செய்வதற்கு அவன் பாத்திரனா இருக்கிறான்னு முதல்ல உங்களுக்கு சொல்லிடுறோம். அதாவது டிஸ்குவாலிஃபை பண்ணிட்டு போகிறாரு, அதை கேட்காத மாதிரி விட்டுற போகிறாரு, செட்டை பண்ணாமல் விட்டுற போகிறாருன்னு எதாவது இவங்க நினச்சிட்டாங்களா என்னன்னு தெரியல. அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க 5ஆம் வசனத்தில் அவன் தம்முடைய ஜனத்தை நேசிக்கிறான். நம்முடைய ஜனத்தைன்னா அப்போனா அந்த 100க்கு அதிபதி ஒரு யூதராக இருந்திருக்கிறதுக்கான வாய்ப்பில்லை. யூதராக இருப்பதற்கான வாய்ப்பில்லை. தம்முடைய ஜனத்தை அவன் நேசிக்கிறான். நமக்கு ஒரு ஜெப ஆலயத்தையும் கட்டினான். ஒரு சர்ச்சும் கட்டி கொடுத்துருக்கிறாரு இந்த 100க்கு அதிபதி. இந்த 100க்கு அதிபதி நம்ம ஜனத்தையும் நேசிக்கிறாரு, நம்ம இதுக்குள்ள சர்ச்சும் கட்டி கொடுத்துருக்கிறாரு. ஓ அப்படியா, நம்ம ஜனத்தை நேசிக்கிறான், நம்ம சர்ச்சும் கட்டி கொடுத்துருக்கிறான்னு ஏதாவது சொன்னார் எங்க அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 6ஆம் வசனத்தில் எதுவுமே சொல்லலை. அவருக்கு இவங்க சொல்லி தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. மனுஷன் தேவன்கிட்ட சொல்லி தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம நிலைமையை தேவனுக்கு சொல்கிறோம், அது வேற. நம்ம பிரச்சனையை சொல்கிறோம், நம்ம தேவைகளை சொல்கிறோம், அது வேற. ஆனால் இது சொன்னாதான் அவருக்கு தெரியுன்றதெல்லாம் அப்படி கிடையவே கிடையாது. அப்போ உடனே கூட போன எதுவுமே சொல்லலை, கிளம்பலாம். எங்கே, யாருக்கு உடம்பு சரியாத மரண அவஸ்தையில் இருக்கிறவனை பார்க்கறதுக்காக என்ன சொல்கிறாரு, போகலான்னார். 6ஆம் வசனத்தில் வாசிமா. அப்பொழுது இயேசு அவர்களுடனே கூட போனார். வீட்டுக்கு சமீபமான போது 100க்கு அதிபதி தன் சிநேகிதரை நோக்கி, நீங்கள் அவரிடத்தில் போய், ஆண்டவரே, நீர் வருத்தப்பட வேண்டாம். நீர் என் வீட்டு வாசலுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல. நான் உம்மிடத்தில் வரவும் என்னை பாத்திரனாக எண்ணவில்லை. ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். நான் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவனாயிருந்தும் எனக்கு கீழ்ப்பட்டிருக்கிற சேவகரும் உண்டு. நான் ஒருவனை போவென்றால் போகிறான், மற்றொருவனை வாவென்றால் வருகிறான். என் வேலைக்காரனை இதை செய்யென்றால் செய்கிறான் என்று நான் சொன்னதாக சொல்லுங்கள் என்று அவர்களை அனுப்பினான். இயேசு இவைகளை கேட்டு அவனை குறித்து ஆச்சரியப்பட்டு திரும்பி தமக்கு பின் செல்லுகிற திரளான ஜனங்களை நோக்கி, இஸ்ரவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அனுப்பப்பட்டவர்கள் வீட்டுக்கு திரும்பி வந்தபோது வியாதியாய் கிடந்த வேலைக்காரன் சுகமடைந்திருக்கிறதை கண்டார்கள். பாருங்க, இங்கேயும் பாருங்க, ஏசப்பா எதையும் சொன்ன மாதிரி இல்லை, வார்த்தை சொன்ன மாதிரி இல்லை. அன்றைக்கு இடத்துல வார்த்தையை சொல்கிறாரு, இதில் இடத்துல தொட்டு சுகமாக்குறாரு. ஏன்னா இங்கே வார்த்தையே எதுவும் சொல்லலை. ஆனால் இந்த 100க்கு அதிபதியினுடைய விசுவாசத்தை பார்க்குறாரு, அவனுடைய உன்னதமான அந்த விசுவாசத்தை பார்க்குறாரு. ஏசப்பாவோட பழகினதில்லை, ஏசப்பா கிட்ட வந்ததில்லை, கொண்டதில்லை, ஏசப்பாவை குறித்து கேள்விப்பட்டவன்.
உம்மை குறித்து கேள்விப்பட்டேன். ஏசப்பா அவர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் அங்கிறது மட்டும் அவனுடைய மைண்டுக்குள்ளே நல்ல ஆழமாக பதிஞ்சிட்டு, அவர்கிட்ட வர்றதுக்கு தகுதியே கிடையாது. பரிசுத்தருக்கு முன்னாடி வர்றதுக்கு, நீதிபரருக்கு முன்னாடி வர்றதுக்கு தகுதியே கிடையாது என்பதை உணர்ந்துட்டார் இந்த நூற்றுக்கு அதிபதி. இந்த மூப்பர்கள் தேவனை உணர்ந்ததை விட, தெரிந்ததை விட, அறிந்ததை விட இவர் எப்படி அறியணுமோ ஆண்டவரை குறித்து அந்த விதமாக அறிஞ்சிட்டார். நாம அறியறதை விட அவர் அதிகமாக கர்த்தர் கிருபையில அறிஞ்சு வச்சிருக்கிறார். அவர் ஒரு வார்த்தை சொன்னா போதும், அவர் ஒரு வார்த்தை சொன்னா போதும். அப்போ நான் அவரை பார்த்து வர்றதுக்கு தகுதி இல்லாததுனால தான், நீங்கள்லாம் மூப்பராக இருக்கிறதுனால அவருக்கு முன்னாடி தகுதி உள்ளவங்களா இருப்பீங்க, அதனால உங்களை அனுப்புகிறேன் என்ன அனுப்பிட்டார். வீட்டுக்கு வரலான்னு வந்தா, நீ ஆண்டவரே நீர் என் வீட்டுக்கு வர நான் பாத்திரவான் அல்ல, என் வீடும் நானும் பாத்திரவான்கள் அல்ல அல்ல. என் வேலைக்காரன் ஒருத்தனை போன்னா அவன் போகிறான், போய் அது போன்னா போவான், போய் அது செய்யணும்னா செய்வான், வான்னா வருவான், அது செஞ்சுட்டு வான்னா செஞ்சுட்டு வருவான், செஞ்சுட்டு வருவான் வருவான் என்று அப்படி சொல்கிறான். அதெல்லாம் சொல்லிட்டு தான் சொல்கிறான். ஆனால் இதை கேட்ட உடனே ஏசப்பாக்கு அவனை குறித்த விசுவாசம் தெரியும், அவனுடைய நிலைமை என்னன்னு தெரியும், அந்த வேலைக்காரனுக்கு என்ன பிரச்சனைன்றதுன்னு தெரியும், என்ன பிரச்சனையில் மரண அவதியில் இருக்கிறான் என்பதை, மரணத்தை தழுவுற நேரத்தில் இருக்கிறான் என்பதையெல்லாம் ஜீவாதிபதி அறிஞ்சிருக்கிறாரு. ஆனால் இதை அவன் சொன்ன மாத்திரத்தில் இது சொல்கிறான், அவர் கேட்குறாரு, அவ்வளோதான். அங்கே பார்த்தா அவன் சுகமாயிட்டான், மரணத்திலேருந்து விடுதலை ஆயிட்டான். ஏசு அவனை பார்த்துட்டார். இங்கே ஏசப்பா எந்த இடத்துல நின்னாரோ அந்த இடத்துலேருந்து மரண படுக்கையில் இருந்த அவனை ஏசப்பா பார்த்துட்டாரு. மரண படுக்கையில் இருக்கிறவன் ஏசப்பாவை பார்க்கல, ஏசப்பா அவனை பார்த்துட்டாரு. அந்த மரணத்தின் சிறையிருப்பிலிருந்து அவனை விடுதலை ஆக்கிட்டார். அப்போ இந்த நூற்றுக்கு அதிபதியினுடைய தேவன் மேலே வச்சிருக்கிற நம்பிக்கையும் விசுவாசமும் இப்போ எப்படி இருக்கும்? இன்னமும் அவர் வரவே இல்லை, அவர் வந்தார், ஆனால் அவர் வரத்துக்கு தகுதி இல்லைன்னு இவர் சொல்கிறாரு. ஆனால் அப்போ உண்மை குறித்து கேள்விப்பட்டேன், இப்போ என் கண்ணு என் வேலைக்காரன் மரணத்திலேருந்து விடுதலையானதை பார்க்குறேன். ஒவ்வொரு பிரச்சனையும் நமக்கு மரணத்துக்கு உரிய பிரச்சனையாக தானே இருக்குது, மரணத்தினுடைய கட்டுகளாக தானே இருக்குது, உபத்திரமாக தானே இருக்குது இல்லையா? அதிலிருந்து கர்த்தர் விடுதலையாகிற நேரத்தில் ஒன்று அவர் வார்த்தை புறப்பட்டு வரலாம், அவர் வார்த்தை புறப்பட்டு வரலாம், அவருடைய தூதர்கள் வரலாம், ஏசப்பா பார்க்கலாம். இதில் எந்த அடிப்படையில் அவரவருக்கு வச்சிருக்கிறாரோ அந்தந்த விதத்தில் அவரவர்களுடைய சிறையிருப்பு கர்த்தரால் திரும்பும், சிறையிருப்பிலிருந்து விடுதலை உண்டாகும். சந்திக்கிற தாங்க முடியாத மீள முடியாத துயரமும் வேதனையும் கஷ்டமும் நம்மால் முடியவே முடியலன்னு அலற அந்த கொடுமையிலிருந்து விடுதலை உண்டாகும். அது கர்த்தர் மட்டும்தான் செய்ய முடியும். இதை செய்வேன், செய்து முடிப்பேன் என்று சொன்னவருடைய வார்த்தையை நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறவங்களுக்கு செய்திருவார், அதை நம்பிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு செய்திருவார். இது வரைக்கும் செய்யாதவர் செஞ்சிட போறாரான்னு சொன்னால் இருக்கிறதே மோசமான கெட்ட வார்த்தை, தேவனுக்கு விரோதமான கெட்ட வார்த்தை. கெட்ட வார்த்தை உள்ளவங்களை தேவன் கனப்படுத்துவாரா? எப்படி கனப்படுத்துவார்? பரிகசிக்கிறவர்களை, ஏளனம் பண்ணுகிறவர்களை, சத்தியத்தை தூஷிக்கிறவர்களை, கிருபையின் ரத்தத்தை, இயேசுவின் ரத்தத்தை காலின் கீழ் மிதிக்கிறவங்களை அவரவரை அவர் வழி தப்பி போன ஆடுகளை, மந்தையிலிருந்து வழி தப்பி போன ஆடுகளை, ஆடுகளின் மேய்ப்பன் அந்த வழி தப்பி போன ஆடுகளை திரும்ப தம்ம மந்தைக்கு கொண்டு வந்து அது என்னென்ன விதத்திலெல்லாம் அது அசிங்கமாச்சோ, எந்த விதத்திலெல்லாம் அது எல்லாம் அது காயப்பட்டதோ கரைப்பட்டதோ அதையெல்லாம் சுத்தமாக்கி தம்முடைய ரத்தத்தினால ஆட்டை ரெண்டு போட்டு ரெண்டு தட்டு தட்டி எல்லாம் இனி அப்படி செய்யாதே, அப்படி போகாதே, தேவனுடைய சத்தத்தை, மைப்பனுடைய சத்தமாகி என் சத்தத்தை பின் சென்று வா என்று சொல்லி திரும்ப அந்த மந்தையில் வைத்து அந்த மந்தையிலே அவர் பராமரித்து போஷித்து அவர் காப்பாற்றுகிறார். அப்படி இருக்கும்போது
வழி தப்பி திருப்பம் வந்து தேவனுடைய மந்தைக்குள்ளே வந்து தேவனுடைய மேய்ப்பனுடைய அடைக்கலத்தில் இருக்கிற ஆடுகளுக்கு விரோதமாக நாம் எழும்புவோமானால் ஆடுகளின் மேய்ப்பனுக்கு விரோதமாக எழும்புவது. பூமி சர்வ பூமிக்கும் ஆடுகளின் மேய்ப்பன் யாரு? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவருக்கு விரோதமாக எழும்புவது இந்த பூமியில் யாரும் பிழைக்க முடியாது. பிழைக்க முடியலேன்னு கதறும்போது பிழைக்க வழி செய்கிறவர் கர்த்தர். அதுக்கான வழிவாசலை சரியான நேரத்தில் திறந்து கொடுத்துருவார். இல்லைன்னா அவர் இரக்கமும் கிருபையும் கருணையும் காருண்யமும் நிறைந்தவர்னு நம்ம வேதத்தில் சொல்கிறதெல்லாம் பொய்யா போயிடும். அவர் மிகுந்த மனம் உருக்கமும் நீடிய சாந்தமும் கிருபையும் தயவுள்ள தேவன் என்பதை, மிகுந்த தயவுள்ள தேவன் என்பதையெல்லாம் பொய்யாயிரும். அவர் வார்த்தையை அவர் பொய்யாக்க அவர் விரும்ப மாட்டார். அவர் வார்த்தையை அவர் பொய்யாக்க விரும்ப மாட்டார். 1 நாளாகமம் 17ஆம் அதிகாரம் 15 17. நாத்தான் இந்த எல்லா வார்த்தைகளின்படியும் இந்த எல்லா தரிசனங்களின்படியும் தாவீதுக்கு சொன்னான். அப்பொழுது தாவீது ராஜா உட்பிரவேசித்து கர்த்தருடைய சமூகத்திலிருந்து, தேவனாகிய கர்த்தாவே, தேவரீர் என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் வீடும் எம்மாத்திரம். தேவனே, இது இன்னும் உம்முடைய பார்வைக்கு கொஞ்ச காரியமாயிருக்கிறது என்று தேவனான கர்த்தராயிருக்கிற நீர் உமது அடியானுடைய வீட்டை குறித்து வெகு தூரமாயிருக்கும் காலத்து செய்தியையும் சொல்லி என்னை மகா மேன்மையான சந்ததியின் மனுஷனாக பார்த்தீர். 20ஆம் வசனம். கர்த்தாவே, நாங்கள் எங்கள் காதுகளால் கேட்ட எல்லாவற்றின்படியும் தேவரீருக்கு நிகரானவர் இல்லை, உம்மை தவிர வேறு தேவனும் இல்லை. அடுத்தது 23 25. இப்போதும் கர்த்தாவே, தேவரீர் அடியானையும் அவன் வீட்டையும் குறித்து சொன்ன வார்த்தை என்றென்றைக்கும் நிலைவரப்பட்டிருப்பதாக. தேவரீர் சொன்னபடியே செய்தருளும். உனக்கு வீடு கட்டுவேன் என்று என் தேவனாகிய நீர் உமது அடியான் செவி கேட்க வெளிப்படுத்தினீர். ஆகையால் உமக்கு முன்பாக விண்ணப்பம் பண்ண உமது அடியானுக்கு மனதைரியம் கிடைத்தது. ஆமாம். இப்போ இங்கே நாத்தான் என்கிற தீர்க்கதரிசி கர்த்தருடைய வார்த்தையெல்லாம் வந்து அவருக்கு சொல்கிறாரு. கர்த்தர் சொல்கிற காரியங்கள் வெளிப்படுத்தினதெல்லாம் சொல்கிறாரு. ஆனால் இவர் கர்த்தருடைய சன்னிதானத்தில் போய் கர்த்தர்கிட்ட போய் இவரும் கர்த்தர்கிட்ட போய் ஜெபம் பண்ணி அதை உறுதிப்படுத்திக்கிறார். அந்த வார்த்தைகளையும் உறுதிப்படுத்தி மேற்கொண்டு தாவீதினிடத்தில் தனியாக என்ன சொல்லணுமோ அதையெல்லாம் தேவன் நாத்தானிடத்தில் சொல்லாததெல்லாம் அவரிடத்துல சொன்ன காரியங்களை எல்லாம் அவர் கேட்குறார். நாத்தான் கேட்டதும் கண்டதையும் இவர்கிட்ட சொல்லிட்டார், தாவீதுகிட்ட சொல்லிட்டார். தாவீதுக்கு சொன்னது தான் தாவீதினுடைய சந்ததிகளுக்கு சொன்னது தான். இப்போ தாவீது கர்த்தரிடத்துல கேட்குறாரு, அதுக்கு உறுதிப்படுத்திக்கிறாரு. திரும்ப கர்த்தர் அவருக்கு சிலதை இன்னும் நாத்தானுக்கு சொல்லாத சில அநேக காரியங்களை எல்லாம், மறைவான காரியங்களை எல்லாம் கர்த்தராகிய தேவன் தாவீதுக்கு சொன்னதெல்லாம் கேட்குறாரு. கர்த்தர் காமிக்கிறதையும் பார்க்குறாரு. ஒரு நேரம் வருது அவர் வாழ்க்கையில், அவருடைய மரணத்துக்கு முன்பதாக, அவர் கொஞ்சம் நல்லா ஓரளவுக்கு நல்லா இருக்கும்போதே கர்த்தர் இதில் சொன்னவைகள் எல்லாம் ஒரு பகுதி அவர் வாழ்க்கையில் அப்படியே நிறைவேறுது. அதை கேட்டதை கண்ணால் பார்க்குறாரு. பிறகால அவருடைய இதில் அவருடைய வழி சந்ததிகளில் என்ன சம்பவிக்கும், என்ன காரியங்கள் நிறைவேறும் என்பதையும் அவர் விசுவாசத்தோடு கூட கர்த்தரிடத்தில் கடந்து போயிட்டார். அப்போ தேவன் சொன்னதை ஒரு 100க்கு அதிபதி விசுவாசித்தான். தேவன் சொன்னாலே போதும். ஆனால் தேவன் அங்கே சொல்லவே இல்லை, பார்த்தாலே போதும்னு சுகம் கொடுத்துட்டார். யோபுக்கு பார்த்த மாத்திரத்திலே சுகம் கொடுத்துட்டார். இதே மாதிரி தான் பார்த்த மாத்திரத்திலே அவன் மரணத்தின் தருவாயில் இருந்தான். யோபு எல்லாவற்றையும் இழந்து, யோபின் மூலமாய் தேவன் செய்த அத்தனை நபர்களும்
யோபின் மூலமாய் கர்த்தர் செய்த நபர்கள், நன்மை பெறாத நபர்களே கிடையாது. அவ்வளோ பேரும் என்னென்ன ஏதோ ஒரு விதத்தில் யோபின் மூலமாய் நன்மையை பெற்றுக்கொண்டவர்கள். கர்த்தருடைய வார்த்தையோ அல்லது பொருளாதார உதவியோ என்னென்ன விதத்திலையோ எல்லா வகையிலும் ஆறுதலான வார்த்தைகளோ தைரியமான வார்த்தைகளோ எவ்வளவோ நிறைய நன்மைகளை பெற்றுக்கொண்டவர்கள் தான் தூஷண மேலே தூஷணத்தினாலே தூஷித்தார்கள். ஆனால் கர்த்தருடைய செயலையும் அற்புதத்தையும் அதிசயத்தையும் அவருடைய மகத்துவத்தையும் வல்லமையும் அவருடைய கிருபையும் அன்பையும் அவர்கள் பார்க்கும்படி செய்தார். சத்துருக்கள் பார்க்கும்படி, அவர்கள் வாய் நாக்கு மேலெண்ணத்தோடு ஒட்டி கொள்ளும்படி செய்து, அவர்கள் கண்கள் பூத்து போகும்படி செய்து, அவர்கள் இருதயம் கரைந்து போகும்படி செய்து, கர்த்தருடைய பிள்ளைகளோடு கூட கர்த்தர் இருக்கிறார் என்பதை மெய்ப்பித்து, கர்த்தராலே ஆகாத காரியம் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்பதை மெய்ப்பித்து, அவர் சொன்னதை சொன்னபடி காண்கிற தேவன், அதை பெற்று அனுபவிக்கிற செய்கிற தேவன், பிறகு அனுபவித்து அவர் சித்தத்தை நிறைவேற்றி அவரிடத்திலே கொண்டு வந்து சேர்த்து கொள்ளுகிற தேவன் என்பதை யோபு வாழ்க்கையிலே மெய்ப்பித்தவர். இன்றைக்கும் அதே தேவன் தான் நம்முடைய தேவன். இன்றைக்கும் அதே தேவன் தான் நம்முடைய தேவன். ஒரே தேவன், பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவராய் மூவராய் ஒன்றாய் இருக்கிற இந்த தேவன். இந்த தேவன் எப்படி தாவீதோடு இருந்தாரோ, தானியேலோடு இருந்தாரோ, தானியேலை தெரிந்து கொண்டது விதம் வேற, தாவீதை தெரிந்து கொண்டது வேற. அந்த வழியில், அந்த வழி சேனலில் தாவீதின் மூலமாக கர்த்தர் எப்படி மகிமைப்படணும்னு வச்சாரோ அப்படி மகிமைப்பட்டார். தானியேல் மூலமாக தேவன் எப்படி வழி நடத்தி தானியேலை எந்த வழியில் விடுதலையாக்கணுமோ, தானியேலை கனப்படுத்தணுமோ, உயர்த்தணுமோ, அவர் நாம மகிமைப்படணுமோ அதையெல்லாம் செய்தார். சாத்ராக் மேஷாக்குக்கு அவர் வச்ச வழியில் அவர்களை விடுதலையாக்கினார். அவர்களுக்கு என்ன கனத்தை கொடுக்கணுமோ கொடுத்து கர்த்தர் மகிமையின் மேல் மகிமை சிறந்தார் சாத்ராக் மேஷாக்கில். அது மாதிரி மோசேயில், அப்படி போல் மோசே வாழ்க்கையிலும் கர்த்தர் தான், எல்லாவற்றிலும் கர்த்தர் தான் இருந்து எல்லாவற்றையும் நடத்தினார். கருவிலிருந்து காத்தார். அது மோசைக்கு, அங்கே பிறந்த எல்லா குழந்தைக்குமா அதே சேனலு, அவருக்கு தனி சேனலு, மோசைக்கு தனி சேனலு, யோசேப்புக்கு ஒரு தனி சேனலு, யோசுவாவுக்கு ஒரு தனி சேனலு. இப்படி தனித்தனியாக வச்சு தனித்தனியாக நடத்தினார் தேவன். ஒரு சிலர் கோணிக்கலை, ஒரு சிலர் கொஞ்சம் கோணிட்டாங்க, அவ்வளோதான். நம்ம போல் அந்த காலத்தில் கோணிட்டாங்க கொஞ்சம், அவ்வளோதான். ஆனால் அது சரியாக்கிட்டார். மோசையும் கொஞ்சம் கோணினார், சரியாக்கிட்டார். கடைசி வரைக்கும் கர்த்தருக்கு மிகவும் பிரியமானவராக இருந்தார். உண்மை உள்ளவராகவும் மிகவும் பிரியமானவராக இருந்தார் மோசே. யோசேப்பு எந்த தவறுமே செய்யாதவர், எந்த விதத்திலும் கோணாதவர். கர்த்தர் எதிர்பார்த்ததை அப்படியே கொடுத்துட்டவர். அவர் என்ன யோசேப்பின் இடத்துல எதிர்பார்த்தாரோ அப்படியே ப்ரெசன்ட் பண்ணிட்டார். எந்த தவறும் தப்பிதமும் செய்யாதவர், யோபை போல தப்பிதம் செய்யாதவர். ஆபிரகாம் கோணிட்டார், ஆனால் சரியாக்கிட்டார் கர்த்தர். அவர் சித்தத்தை நிறைவேற்றினார். அவர் வார்த்தையை காதால கேட்டாங்க, அவரையும் பார்த்தாங்க, அவர் செய்ததையும் பார்த்தாங்க, அவரையும் பார்த்தார். தேவனுக்கு சிநேகிதனாகவும் எண்ணப்பட்டார். மோசையை 40 வருஷம் பார்வோன் அரண்மனையில் வளர்த்தாரு. அங்கே வளர்த்தாரே, பார்வோன் குமாரித்தை அவனுக்கு கல்யாணம் பண்ணியிருக்கலாம்ல. 40 வயசு வரைக்கும் வல்லவனாக இருந்தானன்னு அப்போஸ்தலர்ல சொல்லப்பட்டிருக்கு. மந்திரத்திலும் எகிப்தின் மந்திரங்களை எல்லாம் கற்று வைத்து வாக்கில் வல்லவனாக இருந்தான்னு. ஆனால் தேவன் முச்சடியில் பேசும்போது எனக்கு வாக்கு வல்லவன்லாம் நான் கிடையாதுன்னு அப்படி சொல்கிறார் அந்த இடத்துல. ஆனால் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் போட்டிருக்கு அவர் வாக்கில் வல்லவர்னு மோசையை குறித்து. அவங்க சகல சாஸ்திரங்களையும் கற்று எல்லா விதத்துலையும் அங்கே அவன் தான் அடுத்த மன்னன். பார்வோனுக்கு அடுத்தது அவன் தான் மன்னனாக போகிறவன். பார்வோனுடைய குமாரித்தி பையன் வாரிசு. அப்போ எப்படி இருந்திருப்பார்? அப்போ அவருக்கு கல்யாணம் பண்ணுறதுக்கு இல்லை, அங்கே தான் விஷயம் இருக்குது. பார்வோனுடைய பார்வோனில் இருந்தாலும், பார்வோன் அரண்மனையில் இருந்தாலும், பார்வோனுக்கு மகளாக இருந்தாலும் அவங்க தேவனுக்கு மகளாக இருந்தாங்க. பார்வோனுக்கே தெரியாமல் தேவனுக்கு மகளாக இருந்தாங்க. அதனால் தேவ சித்தம் இருந்ததுனால மோசேக்கு அங்கே திருமணமாகாதபடி, வேறு எந்த விதத்திலையும் திருமணமாகாதபடி
தேவன் மீதியான் தேசத்துல எத்ரோவினுடைய மகளை ஏற்படுத்தி வச்சிருந்தார். மோசேக்கு தெரியாது. இப்படிதான் தேவன் ஏற்படுத்தி வைக்கிறதெல்லாம் நமக்கு தெரியாது, கிடைக்கும் போது தான் தெரியும். கிடைக்கும் போது தான் தெரியும். கிடைக்கும் போது தான் தெரியும். எத்தேச்சமா நடக்கிற மாதிரி தெரியுது. அவர் இங்கிருந்து அங்கே அந்த போய் பாலைவனத்தில் போய் பாலைவன அனுபவங்கள், அதில் பல சிரமங்கள் எல்லாம் கண்டு அங்கே எத்ரோவுடைய வீட்டுக்கு போய் அங்கே அவருக்கு 6 பொண்ணு. அதுக்காக 6 பொண்ணையும் அவரே கல்யாணம் பண்ணிக்கினார் இல்லை. லாபானா இருந்தால் கொடுத்துட்ருப்பார். 6 பொண்ணு இருந்தால் கட்டிக்க நான் எங்கே போய் நவஸ்தப்பட்டுக்குன்னு சொல்லிட்டு கொடுத்துட்ருப்பாரு. ஆனால் அவர் அப்படி இல்லை. எத்ரோ அப்படி கிடையாது. மெல்கிது அந்த ஒரு வம்சத்தினுடைய வழியில் வந்தவர். அவரு கர்த்தரை அறிஞ்சவர், ஒரு ஆசாரியன், கர்த்தரை அறிஞ்சவர். அவரும் ஒரு பரிசுத்த வாழ்வு வாழுகிறவர். அந்த இடத்துல ஒரு பெண் அருமையான சிப்ரோலை ஏற்படுத்தி வச்சிருந்தார் கர்த்தர். யோசேப்புக்கு எகிப்தில் பார்த்து வச்சிருந்தார். புரோக்கரே யாருன்னா பார்வோன் தான். யோசேப்புக்கு புரோக்கர் யாருன்னா பார்வோன் தான். புரோக்கராக இருந்தது. ஒரு ராஜா புரோக்கராக இருப்பாரா? எங்கேயாவது கேள்வி போடுவோமா? ராஜா தான் புரோக்கர். அவர் தான் உடனே பார்த்து ஆசாரியன் ஆஸ்நாத்தை, அருமையான ஒரு மகளை கர்த்தர் ஏற்படுத்தி வச்சார். இதெல்லாம் கர்த்தர் பேச்சை கேட்டு கர்த்தர் வழியில் நடந்து கர்த்தர் சொல்கிறத நான் கட்டாயம் காண்பேன், அதை நிறைவேற்றுவார். அவர் விருப்பம் தான் என் விருப்பம். போனவங்களுக்கெல்லாம் இப்படி செஞ்சு வச்சிருந்தார். இப்படி செஞ்சு வச்சிருந்தார். யோசுவா பழைய ஏற்பாட்டு காலத்து பவுல் மாதிரி நமக்கு எதுவுமே வேண்டாம், நமக்கு பொண்ணே வேணான்னு இருந்துட்டுக்கிறார். யோசுவா இந்த வம்பே வேணாம், இதில் போனோம்னா பெரிய கலவரமே இருக்குது, இதில் ரெண்டு கல்யாணமே வேணான்னு இருந்துட்டுக்கிறார். கல்யாணமே வேணான்னு இருந்துட்டார். அதுக்கு நம்ம சண்டைக்கு யுத்தத்துக்கு போகிறதுக்கும் இதுகிட்ட போகிறதுக்கும் நமக்கு பெரிய வித்தியாசம் இருக்குதுன்ட்டு அதுக்கு சண்டைக்கு போகிறது பெரிய நல்லது. யுத்தத்துக்கு கர்த்தர் முன்னாடி வருவார், ஜெயத்தை கொடுப்பாருன்னு அப்படி போயிட்டார் யோசுவா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவங்கெல்லாம் தேவனுடைய மகிமையும் மகத்துவத்தையும் வல்லமையும் அற்புதத்தையும் அதிசயத்தையும் கர்த்தர் நல்லவர் என்பதையும் கண்டார்கள். நம்மையும் காண செய்வார். நம்மளுடைய பயப்படுகிற காரியங்களை எல்லாம் நம்மை விட்டு நீக்குவார். நம்மை விட்டு அடியோடு நீக்குவார். நம்ம நிச்சயம் நம்மை எல்லாவற்றிலிருந்தும் நம்மை தப்ப பண்ணி காப்பாற்றி நம்மளை வாழ வைப்பார். நிச்சயமாக நம்மளை கைவிட மாட்டார். நிச்சயமாக நம்மை கைவிடவே மாட்டார். கல்யாணம் ஆகாது இருக்கிற பிள்ளைங்க நிறைய இருப்பாங்க, வாலிப பிள்ளைங்க இருப்பாங்க, நிறைய இருப்பாங்க. ஆனால் கர்த்தர் அவங்கவுங்களுக்கு ஒரு வேலையில் ஏற்படுத்தி வச்சிருக்கிறார். கர்த்தர் ஏற்படுத்தி வயசாகிட்டே வயசாகிட்டு இருக்கிறேன்னு வீட்டில் இருக்கிற எல்லாம் சொல்லுவாங்க. ஒரு ஆசனாத்தை ஏற்படுத்தி வச்சிருக்கலாம், ஒரு ரெபேக்காலை ஏற்படுத்தி வச்சிருக்கலாம், ஒரு சிப்ராலை ஏற்படுத்தி வச்சிருக்கலாம். எல்லாம் சிப்ராலாக தந்துட மாட்டார், எல்லாம் ஆசனாத்தா எல்லாம் தந்துட மாட்டார் எல்லாருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் இந்த வார்த்தையெல்லாம் நம் ஒவ்வொருவருக்கும் பல கோடி மடங்காய் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் உம்மண்டையிலே வருகிறோம். தந்தையாகிய தேவனை, உம்முடைய மிகுந்த கருபையின் தயவின் இரக்கத்தின் பிரசன்னத்தினாலே, உம்முடைய நிறைவின் ஆளுகையினாலே, உம்முடைய ஆட்கொள்ளுதலினாலே, உம்முடைய உன்னதமான நோக்கமும் சுத்தமும் நீர் வைத்திருப்பதனாலே பலனற்ற ஆண்டவரே இடத்துல, மிகுந்த மெலிந்திருக்கிற இடத்துல, சுத்தமாக பலனே இல்லாத இடத்துல, சத்துவமே இல்லாத இடத்துல பலனையும் சத்துவத்தையும் நீர் கொடுத்து ஆண்டவரே மெலிவை பலனாக்கி தகப்பனே நிலை நிற்க செய்து இந்த நாளின் ஆண்டவரே உமக்குரிய ஆராதனை நீர் இக்காலகட்டத்தில் நீர் பார்க்கிற வண்ணம், நீர் விரும்பியிருக்கிற வண்ணம், உம்முடைய நாமம் மகிமைப்படும் வண்ணம் நிறைவேறும்படி கிருபை செய்தீரே. அதற்காய் கோடி கோடி ஸ்தோத்திரம். எல்லாவற்றிலும் உம்முடைய பரிசுத்த நாமம் மகா மகிமைப்பட்ட கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இதுக்கு எல்லாவற்றுக்கும் காரண கர்த்தர் நீரே. உமக்கே எல்லா துதிகன மகிமையும் உமக்கே செலுத்துகிறேனப்பா. ஆராதனையிலே பங்கு பெற்ற யாவரையும் உமது கரத்திலே கொடுக்கிறோம். எங்களுடைய தேவைகள், எங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாம் நீர்தான் ஆண்டவரே. எங்கள் தேவையும் நீர்தான், எங்கள் எதிர்பார்ப்பும் நீர்தான், எங்களுடைய எல்லாவற்றுக்கும் நிறைவும் நீர்தான். உமது கரத்திலே எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே,
ஆமேன், ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்னுடைய ஐக்கியமும் பராமரிப்பும் பாதுகாவலும் நம் அனைவரோடு கூட சதா காலங்களுக்கும் நிலைத்திருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் பரிசுத்த நாமத்திற்கே ஸ்தோத்திரம். God bless you.